சிங்கிள் டிகிரி மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். அது பிஏவா இருக்கலாம், பிகாமா இருக்கலாம், பிபிஏ இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், எந்த ஒரு டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் டிகிரி மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் எக்கச்சக்க வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சிலேருந்து தனியாக சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்ஸ், முக்கியமாக அந்த கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு 70-80% எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே, அதாவது கவர்மெண்ட் பேங்க் ஜாபோட ஒரு 70-80% ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் உங்களால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியிலே CBOSI அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி நடக்குது. அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வேல NTPC அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் வருது. இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரயில்வேலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு TNPC எக்ஸாம்ஸ், தமிழ்நாடு பேஸில் நடக்கிற TNPC எக்ஸாம், இதில் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப் இருக்குது. பட் மெஜாரிட்டியாக கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வேகன்சி வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க, நீங்கள் BA முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, மெடிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன டாபிக் நல்லா வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.